அநியாயம், அக்கிரமம், அனாச்சாரம் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக திருக்கோவில்கள்ல தான் நடக்குது. திவச சோறு போடுறதுக்குன்னு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க சார். இந்த கோவில்கள்ல சாமிக்குன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, பட்டுச்சாலை, நூல் சாலை, வேஷ்டி, இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்துடைய இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. சர்ச்சுகள்ல முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையுடைய நினைவு நாளை ஒட்டி திவச சோறு போடு அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியா? இல்ல மசூதியில அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு திவச சோறு போடு, இதுல மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பாருன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புறதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? அண்ணாதுரை என்ன தமிழ் வளர்த்தார்? அவர் வளர்த்த தமிழ் தெரியுமா? ஓடி போனவள், ஓரிரவு, வேலைக்காரி, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, நான் முட்டும் திறந்த முடிவொன்றும் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல. இப்படி எல்லாம் தமிழர்களுக்கு ரொம்ப வழிகாட்டியா வாழ்ந்தவர். இப்போ என்ன புதுசா உங்களுக்கு சிறப்பு வழிபாடு? அண்ணாதுரை என்னைக்காவது ஏதாவது கோயில போய் சாமி கும்பிட்டாருன்னு ஒரு போட்டோ காமிங்க சொல்லுங்க சார். சாமி கும்பிடாத ஆளுக்கு என் கோயில் இருக்குடா போறீங்க சோறு? கருணாநிதி பழைய படத்தை சொன்னார், கோவில்கள் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது அப்படின்னு சொன்னார். இதுல பராசக்தியில இப்ப கோவில்ல உண்டியில் வச்சிருக்க, கோவில்ல வசூல் பண்ற. இப்ப யார் அசுரன்? தர்பாசுரன் யாரு? தீ பரவட்டும், தில்லிக்கு போய் பரவட்டும். மோடிஜி, ஐஏஜி, நமஸ்கார்ஜி, பௌத் சுக்ரியாஜி, குஷிஜின்ட்டு வந்துட்டார் கார்த்திகை. கோவிலுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பது கோவிலுடைய வளர்ச்சிக்கு ஒழிய கட்சி சித்தாந்தத்தை வளர்க்கறதுக்கு கிடையாது. சாமி படத்தை போட்டுட்டு இந்த அமைச்சர் முதலமைச்சர் படமெல்லாம் போடுறதெல்லாம் மாற்றணும் சார். நீங்கள் அண்ணாதுரையை வணங்கிக்குங்க, அது உங்கள் கொள்கை தலைவர், உங்கள் கட்சிக்கு தலைவர். அது திமுகவோ அதிமுகவோ எந்த தலைமையாக இருக்கட்டும். என் கோவிலில் நம்முடைய கோவில்களில் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுடைய பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரங்களில் சோறு போடுறியா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராம ரவிக்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், திருப்பரங்குன்றத்தில் வேற லெவலில் தீர்ப்பு வாங்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் என்ன செய்யலான்ற விஷயத்தில் இருக்கீங்க. அனைவருக்கும் தைப்பூசம் திருநாள் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நிறைய போராட்டங்கள் தமிழர்களுக்கும் கோவில்களும் சார்ந்த விஷயத்தில் அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் செய்ய சூழல் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த விஷயம் நீதிமன்றத்தை நாடும்போது உங்கள்கிட்ட நான் விவாதிக்கிறேன். ஓகே சார். சார், அதே மாதிரி இப்போ கோவில் அப்படிங்கும்போது இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். கோயில் எல்லா கோயிலையும் அன்னதானம் கொடுக்கறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்களாமே. எந்த அண்ணா? உங்கள் அண்ணாவா? அண்ணாதுரை சார். தமிழ்நாட்டுக்கு ஒரே அண்ணா. ஓ, துரை இவரை சொல்கிறீங்க? திமுக தலைவர் சொல்கிறீங்க? அவர் தானே? காஞ்சிபுரம் அண்ணா அவர் தானே சொல்கிறீங்க? அதாவதுங்க, நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, கடத்தங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு ஒரு பழமொழி இருக்குது. என்னங்க, அது மாதிரி அநியாயம், அக்கிரமம், அனாச்சாரம் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாக திருக்கோவில்களில் தான் நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அண்ணா என்ன நாள் சொன்னீங்க? நினைவு நாள். இப்போ நம்ம ஊரில் நம்ம பாட்டன், நம்ம முன்ன தாத்தா பாட்டி இறந்துட்டா அதுக்கு என்ன ஊரில் பேர் சொல்லுவோம்? அவங்க வருஷம் சொல்லுவோம்ல, திதி கொடுக்குறதும்போம். இன்னும் ஒரு ஊரில் திவசம்பாங்க. கரெக்டாக அந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? திவசம் வச்சுருக்கோம் வாங்க அப்படிம்பாங்க. நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில்களில் திவச சோறு போடுறதுக்குன்னு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க சார். வரக்கூடிய பிப்ரவரி 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர், திமுக நிறுவனர், கருணாநிதியுடைய அண்ணன், யாருடைய அண்ணன்? கருணாநிதியோட அண்ணன், காஞ்சிபுரம் ஸ்ரீ அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு திவச சோறு போடுறதுக்கு சிறப்பு வழிபாடு அன்னதானம் செய்யணும். ரெண்டாவது, அன்னைக்கு உணவு இருந்தக்கூடிய வரக்கூடிய அதில் நிறைய பட்டியல் சமுதாய மக்களை பங்கெடுக்க செய்யணும். மூணாவது, இந்த கோவில்களில் சாமிக்குன்னு கொடுத்துருப்பாங்கல்ல, பட்டுச்சாலை, நூல் சாலை, வேஷ்டி, இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்துடைய இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. நாட்டில் நிலவரம் என்னன்னா சார், இது ஒரு மதசார்பற்ற அரசு. பல நாளும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஊதுற சங்க ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும். 2002 புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழக திருக்கோவில்களில் அன்னதான திட்டம்னு தொடங்கினாங்க.
ஏன்னா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பசியாறிட்டு போகணும், சாமியை கும்பிட்டுட்டு வெறும் வயிறாக போகக்கூடாதுங்கிறதுனால ஒரு 75 பேர் தொடங்கி இன்றைக்கி 500-700 பேர் வரைக்கும் பல கோவில்களில் அன்னதானம் நடக்குது. சில கோவில்களில் நாள் முழுக்க அன்னதானம் நடக்குது, திருவண்ணாமலை, பழனி போன்ற இடங்கள் எல்லாம். இந்த அன்னதானத்துக்கு திருக்கோயில் வரக்கூடிய அந்த காணிக்கை பணத்தை செலவு செய்யலாம். இது இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் சொல்லுது, எச்ஆர்என்சி ஆக்டில் அன்னதானம் கொடுக்கலான்னு சொல்லுது. ஆனால் கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லாத, கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லாத, தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத, தமிழர் கலை பண்பாட்டு பொக்கிஷங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையுடைய நினைவு நாளில் ஏன் சோறு போடுற அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். எங்க திருக்கோயில் காசுல தெவச சோறு எதுக்கு? இப்போ நம்ம கோவில்கள் எப்படிப்பட்ட கோவில்கள்? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோவில்களுக்கு மேலே இருக்கு. இதில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாக மேற்பார்வையின் கீழ் நம்முடைய மன்னவர்கள், முன்னவர்கள், ராசாமார்கள் கட்டிய கோவில்களை கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் கோவில்கள் என்பது அன்னதான கூடமாக இருந்துச்சு, கலை வளர்க்கக்கூடிய இடமா இருந்தது, மருத்துவமனைகளாக இருந்தது, வாழ்வியல் வரலாறுகளை, தத்துவங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பிடமாக இருந்தது. எத்தனையோ திருக்கோவில்களில், அந்த கோவில்களில் தர்ம பணிகள், அறப்பணிகள் நடக்கணுங்கிறதுக்காக பெரும் செல்வந்தர்கள் அல்லது தர்ம சிந்தனை உடையவர்கள் வந்து கோவிலுக்கு நிலம்பலம், நகை நட்டு, தங்கம், பொண்ணு, வயிறு எல்லா வகையிலும் அந்த அறக்காரியங்களுக்காக எழுதி வச்சாங்க. அதில் என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க அந்த சாசனமாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தர்ம காரியங்கள் எப்போ வரைக்கும் நடக்கணும்னு சொல்லி பல கோவில்களில் சிலா சாசனம்னு ஒன்று இருக்குங்க, கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க. அதுதான் விதி. சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற வரை என்னென்ன காரியங்கள் தர்ம பணிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திரி போடணும், நெய் விளக்கு ஏற்றணுங்கிறதுக்காக ஒரு மானியம் கொடுத்தாங்க, பூக்கட்டுறவங்களுக்கு ஒரு மானியம், மேலகாரங்களுக்கு ஒரு மானியம், இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் அநியாயத்தில் அநியாயம், அக்குறம், அனாச்சாரம் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கோவில்களில் இப்போ இந்த ஜீவோ போடுறாங்க. நான் அன்னதானம் போடுறதை எதிர்க்கலை, கோவில்களில் தினசரி அன்னதானம் நடக்குது இந்து சமய கோவில்களில். அதுக்கு இப்போ உதாரணம், உங்களுக்கு பிறந்த நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நாள் நான் அன்னதானத்துக்கு ஏற்றுக்கிறேங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்கம்பீங்க. இல்லை வருஷம் என் பிறந்த நாளுக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு பல சில லட்சங்களை டெபாசிட், நிரந்தர வைப்பு நிதி, ஃபிக்ஸ் எஃப்டியாக போட்டு வச்சுருவீங்க, உங்கள் நாள் வரும்போது போட்டுருவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் அண்ணாதுரை நினைவு நாளில் சோறு போடுறதுக்கு திமுக எவ்வளவு காசு டெபாசிட் பண்ணியிருக்கு, இல்லை அதிமுக எவ்வளவு காசு டெபாசிட் பண்ணியிருக்கு? சார், நீங்கள் அண்ணாதுரையை வணங்கிக்குங்க, அது உங்கள் கொள்கை தலைவர், உங்கள் கட்சிக்கு தலைவர், அது திமுகவோ அதிமுகவோ எந்த தலைமையாக இருக்கட்டும். என் கோவிலில் நம்முடைய கோவில்களில் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுடைய பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரங்களில் சோறு போடுறியா? சிறப்பு வழிபாடு பண்ணுறியா? எங்கள் கோவிலை கட்டிய எந்த மன்னவனும் அவனுடைய பெருமையை சொல்லவே இல்லை, அவன் இறைவனுக்கு அடிமைன்னு சொல்லியிருக்கான் சார். அப்படிப்பட்ட கோவில்களில் அண்ணாதுரைக்கு சோறு ஏன் போடுற? இதில் வந்து சிறப்பு வழிபாட்டில் யாரெல்லாம் பங்கேற்கணும்? மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் பங்கேற்கணும். எதுக்கு பங்கேற்கணும்? நீ சரி, நீ கோவிலில் வந்து பங்கெடுக்கணும்னு சொல்லி இந்த ஜீவோ போடக்கூடிய இந்த மதசார்பற்ற திமுக அரசு அல்லது இதுக்கு முந்தி இருந்த அரசு சர்ச்சுகளில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையுடைய நினைவு நாளை ஒட்டி திவச சோறு போடு அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியா? இல்லை மசூதியில் அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு திவச சோறு போடு, இதில் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பாருன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புறதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? என் கோவிலையே நீ வச்சிருக்கிறது அநியாயம், அக்கிரமங்கிற, சட்ட விதிமீறல்ங்கிற. இப்போ சமமாக தானே சார் இருக்கணும்? ஏன் மசூதி சர்ச்சில் எல்லாம் போட்டால் அண்ணாதுரைக்கு திவச சோறு போட்டால் அவர் மோட்சத்துக்கு போக மாட்டாரா? சிறப்பு வழிபாடு நடக்காதா? நடக்க. ஏன்? அவனுக்கு இயேசு முக்கியம், அவனுக்கு அல்லா முக்கியம். நம்ம இந்துக்களுக்கு எவன் வேணாலும் வருவான், எவனுக்கு வேணாலும் சோறு போடலாங்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் சார். அண்ணா அறிவாலயத்துலேருந்து காசு கட்டு. இல்லை, இப்போ நீங்கள் முன்னாள் முதலமைச்சர்னா எத்தனை முன்னாள் முதலமைச்சருக்கு நீங்கள் இப்போ சோறு போடுறீங்க? பிறந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல சார், இளவு நாள் சார், செத்த நாள் சார், திவச சோறு சார், இது எப்படி சார் அனுமதிக்க முடியும்? அது எப்படி சார்? ஒரு பெரிய தலைவர் இறக்கும் போது அது கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணும்போது ஆமாம், செத்தவனுக்கு சோறு போட்டால் திவச சோறு தாங்க. ஓகே சார், வாஜ்பாய் அவர்கள் இறந்துட்டாரு, எத்தனை கோயில் பாஜகவினர் வந்து கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணும்போது அதை நம்ம கோவிலில் போடலையே? கோவில் காசுல போட்டாங்களா? கோவில் காசுல போட்டாங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து என் கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். வாஜ்பாய் பிறந்த நினைவு நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ கோவிலில் இருக்கக்கூடிய காசு எடுத்து சோறு போடுன்னு சொன்னாங்களா?
ஏன் சார் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய நேர்மையின் சிகரங்களாக யார் இருந்தவங்க? இங்கே குமாரசாமி ராஜா இந்த நாட்டில் இருந்தாருங்க. எங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஐயா ஊழல்லாம் வார்த்தையே கிடையாது. நேர்மை நேர்மை நேர்மை, தூய அரசியல்வாதி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கோயிலில் சோறு போட்டீங்களா? அவர் மீது தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி உடனேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வாழ்நாள் முழுக்க வள்ளலார் வழியில் மக்களுக்கு தொண்டு செய்வதே என்னுடைய நோக்கம்னு வாழ்ந்துட்டு ஒரு மனித புனிதன் அந்த ஓமந்தூரார். அவருடைய பிறந்த நாளுக்கு சோறு போட்டீங்களா? நினைவு நாளுக்கு சோறு போட்டீங்களா? எத்தனை முதலமைச்சர் வந்திருக்காங்க. இப்போ இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நாளைக்கு ஈவ ராமசாமி யாருங்க? வெண்டாடி வெந்தன் ஈரோட்டு கிழவன் குச்சி வச்ச சாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவருடைய பிறந்த நாளுக்கு இளவு நாளுக்கு சோறு போடும்பா சொல்லுவானா இல்லையா சார்? இல்லை, எங்கள் ஐயா கருணாநிதி பிறக்கும்போது திராவிடத்தோடு பிறந்து ஒரு கையில் பச்சை கொடியும் ஒரு கொடியில் பிறை கொடி பிடிச்சிட்டு பாகிஸ்தானுக்கு எல்லாம் போனார் வச்சாரு பேசினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த கருணாநிதி திமுக தலைவர், எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் பாட்டியா யார் கருணாநிதி ஐயா பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கும் சோறு போடும்பாங்க. இது ஏற்றுக்கலாமா சார்? சொல்லுங்க, ஏற்றுக்கலாமா வேணாமா? நீங்க ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடுடைய முதலமைச்சர்னு ஒரு பின்பமா பார்க்கலாமே. சரி, எத்தனை முதலமைச்சர் நீங்கள் போட்டிருக்கீங்க? முதல்ல நான் கேட்குற அண்ணாதுரை என்பவர் தமிழ்நாட்டை பேர் கொடுத்து உருவாக்கிய அண்ணாதுரை. தமிழ்நாட்டை அவரெல்லாம் பேர் கொடுக்கல, அவருக்கு முன்னாடி பேர் கொடுத்தாச்சு. பாரதியார் சொல்லிட்டு போட்டான் தமிழ்நாடுன்னு, புரியுதா? இவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு பேர் கொடுக்கல. தியாகி சங்கரலிங்கனார் வந்து போராடினாரு தமிழ்நாட்டுன்னு வைக்கிறதுக்கு. இவங்க அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் என்ன காடு? சுடுகாடு அப்படின்னு சொன்னவங்க. திராவிட நாடு அடையல, சுடுகாடு அடைஞ்சிட்டாங்க ஆஃப்டர் டெத்து. புரியுதுங்களா? கொள்கையை சட்டம் வந்து இப்போ மிஸ்ஸான ஒரு சட்டம் வந்துச்சு தெரியுமா? மெயின்டெனன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். இவன் பூரா அடைந்தால் திராவிட நாடு. இந்த தேச பிரிவினை பேசிய பொழுது இந்திரா காந்தி அம்மா சட்டம் போட்ட உடனே டக்குன்னு பிளேட்ட மாட்டாங்க. திராவிட நாடு கோசமே எழும்பவே இல்லை. பல ஊர்களில் அந்த திமுக கரைவேட்டியெல்லாம் வாங்கவே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாதுரை என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டார் சொல்லுங்க? ஏதாவது செஞ்சுருக்காரா? ஒன்றும் செய்யலை சார். அவர் தன்னை கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் சார், தன்னை நாத்திகன்னு சொல்லியிருக்கிறார் சார். அவர் எவ்வளோலாம் பேசியிருக்கிறார் தெரியுமா? இப்போது நாம் நாயன்மார்கள் சொல்கிறோம்ல, சைவத்தில் 63 நாயன்மார்கள், இவங்க பாடியது எல்லாம் நம்முடைய திருமுறைகள். இறைவனுக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்ய தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டவங்க. அவர்களால் தான் தமிழ் வாழ்ந்தது. தெய்வீக தமிழகம் தெய்வீக தமிழால் வாழ்ந்தது. ஆழ்வார் சொல்லக்கூடிய வைணவ சம்பிரதாயத்தில் வந்து 12 ஆழ்வார்கள், அவங்க தமிழ் வளர்த்தாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் செவிச்சு பாடினாங்க. புரியுதுங்களா? இவங்க தமிழ் வளர்த்தாங்க. அண்ணாதுரை என்ன தமிழ் வளர்த்தார்? அவர் வளர்த்த தமிழ் தெரியுமா? ஓடிப்போனவள், ஓரிரவு, வேலைக்காரி, இப்படியெல்லாம் புஸ்தகம் எழுதினவங்க. ரைட்டா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல. இப்படியெல்லாம் தமிழர்களுக்கு ரொம்ப வழிகாட்டியாக வாழ்ந்தவர் அந்த திமுக கழக உடன்பிறப்புகளுக்கு. அவர் சொல்கிறார், அண்ணாதுரை என்னெல்லாம் சொல்கிறார் தெரியுமா சார்? இந்த இப்போ ஒரு கார்த்திகை ஒரு படம் நடித்தார், பராசக்தி. என்ன படம்? பராசக்தின்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடித்தார்ல. அந்த பராசக்திக்கு முன்னாடி அப்போ சிவாஜி கணேசன் நடித்தார். இப்போ அதவே திரும்ப ரீமேக் மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி இந்தி ஒழிகை அப்படிங்கிறாங்கல்ல. இந்திய ஒழிகைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கூட்டிச்சு வந்திருக்காங்கன்னா காங்கிரஸ்கிட்ட. யார் எதிர்த்து அந்த போராட்டம் நடந்துச்சுன்னு சொன்னால் இந்திரா காந்தியுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான் நெருக்கடி நிலையெல்லாம் நடந்துச்சு. அப்போ இன்றைக்கி கூட்டு வச்சுக்கிட்டு காங்கிரஸோட கூட்டு திரைப்படத்தில் வேட்டு, இதுதான் இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்குது. அந்த படமும் யார் ரிலீஸ் பண்ணாங்க? படம் யார் ரிலீஸ் பண்ணாங்க சார்? சிவகார்த்திகேயன் படம். அது ப்ரொடியூசரா சார்? இன்பநிதி சார். யாருங்க? இன்பநிதி. ஐயோ, கருணாநிதி கதவசனம் எழுதி அந்த படித்த பழைய பராசக்தி. புது பராசக்தி எப்படி 3 தலைமுறை கழிச்சு கருணாநிதியோட பேரனுக்கு பேரன் கொள்ளுப்பேரன் வந்து இந்த கார்த்திகேயன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த பராசக்தி எல்லாம் சொன்னாங்க ஆரிய மாயை தீ பரவட்டுமா. என்ன பரவட்டும்னாங்க? தீ பரவட்டும். கரெக்டாக நான் என்னடா தீ பரவுது, எங்கடா தீ வச்சு விட்டுருக்கான்னு பார்த்தேன். கடைசியில் மோடிட்டு போய் அமுந்து வச்சு அந்த தீ பரவட்டும்னா தீ பரவட்டும்னு போட்டுருக்கணும். தீன்னு போட்டாங்க, தப்பாக போட்டாங்க. தீ பரவட்டும்னா தில்லிக்கு போய் பரவட்டும். மோடிஜி, ஐஏஜி, நமஸ்கார்ஜி, பௌத் சுக்ரியாஜி, குஷிஜின்ட்டு வந்துட்டார் கார்த்திகை. இவன் பூரா ஊரில் தீ பரவட்டும்னு திமுக 200 ரூபீஸு கோஷம் போட்டுட்டு இருக்கான். அவர் போய் மோடிட்ட சரண்டர் ஆகிட்டு கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டார். சரியா? இது வந்து கருணாநிதியோட கொள்ளுப்பேரனுடைய தயாரிப்பில் வந்துச்சு இந்த படம்.
இந்த அண்ணாத்தரை நீங்கள் சொல்கிறீங்களே காஞ்சிபுரத்தார், அவர் சொல்கிறாருங்க இந்து கோவில்களை பற்றி, சாமிகளை பற்றி நான் படிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மட்டும் நான் ஸ்டாலினாக மாறிக்கிறேன், கையில் பேப்பர் வச்சுருக்கிறேன். 4 தலை சாமிகள், 3 கண் சாமிகள், 3 தலை சாமிகள், 1000 கண் சாமி, 6 தலை சாமி, ஆனைமுகச் சாமி, ஆலிவாய் சாமி, பருந்தேறும் சாமி, காளை ஏறும் கடவுள், காக்காய் மீது பறக்கும் கடவுள், தலை மீது தையலை தாங்கி நிற்கும் தெய்வம், ரிஷி பத்னிகளிடம் ரசம் அனுபவிக்க நடுநிசையில் போகும் தெய்வம் என்று புராண அட்டவணைகளிலேயே உள்ளனவே. நாம் இந்து என்று கூறிக்கொண்டால் இவர்களை நமது தெய்வங்கள் என்று ஒப்புக்கொண்டு தொழ வேண்டும். இந்த செய்தியை கேட்டால் உலக நாகரிக மக்கள் நம்மை கேலி செய்வார்கள். நீக்ரோக்களை விட கேவலமானவர் என்று கேலி செய்வார்கள். இந்த கன்றாவிக்கு என்ன செய்வது? இத்தகைய ஆபாசத்தை நம் தலையில் தூக்கி போட்டுக்கொள்ள நமக்கு மனம் எப்படி துணியும்? ஆகவே நாம் இந்து அல்ல என்று கூறுகிறோம். இதை சொன்னது யாரு? இந்து கோவிலில் தேவச சோறு போடுறோம்னு சொல்றீங்கல்ல, அந்த அண்ணா. அப்புறம் சொல்றாரு, நமக்கு 4, 6, 48 கண் படைத்த கடவுள் வேண்டாம், நமக்கு ஒரே ஆண்டவன் போதும், உருவமற்ற தேவன், ஊன் வேண்டாத சாமி, ஊரார் காசை கரியாக்கும் உற்சவம் கேட்காத சாமி. என்ன காசு? ஊராங்காசை கரியாக்காத உற்சவம் கேட்காத சாமி. ஆடல் பாடல் அலங்காராதிகள், அப்பம் பாயாசம் அக்கார அடிசில் கேட்காத சாமி வேணும். அங்கே இங்கே என்று ஆளுக்கு ஆள் இடத்தை பிரித்து வைக்காத சாமி. அர்ச்சனை உண்டிகள் என்று கூறி அக்கிரகாரத்தை கொழுக்க வைக்காத சாமி. யாரு? அர்ச்சனை உண்டிகள் என்று கூறி அக்கிரகாரத்தை கொழுக்க வைக்காத சாமி இருந்தால் போதும். நம்மிடமிருந்து தியானத்தை பெறட்டும், அருளை தரட்டும், நம்மிடமிருந்து தட்சணை பெற்று தர்பாசுரர்களுக்கு தானம் தரும் தேவதைகள் நமக்கு வேண்டாம் என்பதை உறுதிப்படுத்தவே நாம் இந்து அல்ல என்று சொல்லுகிறோம். எனக்கு உண்டியில் வச்சா யாருக்கா? ஐயூர்களுக்கு. இப்போ உண்டியில் யாருக்கு? இப்போ திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, இந்து சமய அறநிலையத்துறை உண்டியில் வச்சிருக்குல்ல. அப்போ இதுதான் இந்த தர்பாசுரர்களா? கருணாநிதி பழைய படத்தை சொன்னார், கோவில்கள் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதில் பராசக்தியில். இப்போ கோவிலில் உண்டியில் வச்சிருக்க, கோவிலில் வசூல் பண்ணுற, இப்போ யார் அசுரன்? தர்பாசுரன் யார்? கோவில்களை கொடியவர்களாக கூடாருன்னு சொன்னால் இப்போ உங்களை தானே சொல்லணும், அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள தானே வைக்கணும். அப்படியெல்லாம் சொன்ன அண்ணாதுரைக்கு தேவச சோறு என் கோயிலில் எதுக்கு போடுறேன்னு கேட்குறேன். அப்புறம் சொல்கிறார், சார் யாருங்க உங்கள் அண்ணா? யார் உங்கள் அண்ணா? காஞ்சிபுரத்தார். ஆமாம், நீங்கள் தானே திமுக ஊப்பி. இந்து மதம் என்பதிலே உள்ள கடவுள் முறை, சமுதாய முறை, மத கதை முறை, மக்கள் வாழ்க்கை முறை ஆகியவற்றை அலசி பார்த்த பிறகு யாருக்குத்தான் தன்னை ஓர் இந்து என்று சொல்லிக்கொள்ள தோணும்? பாம்பை எடுத்து படுக்கையில் விட்டு கொள்வாரா? என்ன எடுத்து? பாம்பை எடுத்து படுக்கையில் விட்டு பார்க்கலாம். அப்புறம் கொடிய விஷத்தை உணவில் சேர்த்து கொள்வாரா? வீதி குப்பையை வீட்டுக்குள் கொண்டு போய் சேர்ப்பாரா? மதிதுளக்கும் விஷயங்களை விட்டு, மதிகெடுக்கும் கற்பனைகளை விட்டு அழுவாரா? இப்படியெல்லாம் சொல்றார். நான் அதே வார்த்தைன்னு சொல்றேன். வீதி குப்பையை திருக்கோவில்களில் வைப்பாரா? அண்ணாதுரைக்கு சோறு போடுறத வீதி குப்பையை கோவிலில் வைக்கிறது ஒன்று. ஏன்னா என் மதத்தை அப்படி சொல்லியிருக்கிறார். யாரு? அண்ணாதுரை. அப்புறம் சொல்றார், மீள மார்க்கம் தேடுவதை விட்டு மாள வழி தேடிக் கொள்வாரா? விடுதலைக்கு வழிபிறந்த பின்னர் அடிமை முறிச்சீட்டில் விடுதலை அந்த கையெழுத்து போடுவானா? கண் தெரியும் போது குழியில் விழுவாரா? தாம் திராவிடர் என்று தெரிந்த பிறகு, திராவிடர் தண்ணீரகற்று வாழ்ந்த இனம் என்று தெரிந்த பிறகு தம்மை இழிவு செய்து கொடுமைக்கு உள்ளாக்கும் இந்து மார்க்கத்தில் போய் சேர இசைவாரா? யாருங்க? திராவிடர். அவர் தமிழ்நாடு அரசாங்கம் எவனுக்காவது திராவிடர்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கியா? சொல்லு சாமி. இல்லை இல்லை. அப்போ யாரை ஏமாத்துற? தமிழங்கட்டிய கோயில், தமிழர்கள் வழிபாட்டு முறை, தமிழருடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் திராவிடர். ஒரு பக்கம் நான் இந்து இல்லைன்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் நான் திராவிடருங்கிற. எது உருட்டு? பூரா புரட்டு, பூரா பொய். ஜாதி பேதமெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஜாதிக்கு ஒரு சீட்டு கொடுக்கறது நீங்கள் தான். யாருங்க? அண்ணாதுரையுடைய அருமை தம்பிகள். இப்படியெல்லாம் சொன்ன இந்த மனுஷன் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, ராமாயணம்னா நம்மளுக்கு வாழ்க்கை முறை தெரியும், கம்பன். இந்த கம்பனை அண்ணாதுரையுடைய பெரிய அண்ணன், தாடி வச்ச அண்ணன், ஈரோட்டு அண்ணன் என்ன சொன்னார்னா ஆரிய அடிமை சொன்னார். திருவள்ளுவனை ஆரிய அடிமைன்னு சொன்னார். இந்த நபர் யாருங்க? இந்த தேவச சோறு போடுறதுன்னு சொல்லி கோயிலில் கொண்டாட போகிறாங்கல்ல அண்ணாதுரை, அவர் சொல்கிறாரு கம்பராமாயணம்
பெரிய புராணம் ஆகியவை ஒழிக்கப்பட வேண்டும். என்னது? கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் ஒழிக்கணுங்கிறாங்க. சொன்னது யாரு? அண்ணா. சுயமரியாதைக்காரர்களாகிய நாங்கள் சொல்லி வருகிறோம். தக்க காரணங்களை காட்டி மேற்படி நூல்களை, கற்பனை கதைகள், ஆரிய மார்க்கத்தை புகுத்தும் கருவிகள் ஆரியர்கள் மேன்மைப்படவும் தமிழரை இழிவுபடுத்தவும் அடிமைப்படுத்தவும் அவை பயன்படுகின்றன. எனவே தமிழரின் நெறி, வாழ்வு, தன்னரசு ஆகியவற்றில் அக்கறை கொண்ட நாம் இந்த நூல்களால் இதெல்லாம் தீயில வச்சு கொளுத்தணுங்கிறாங்க சார். என்ன வைக்கணுமா? தீ வைக்கணுமா? இதைத்தான் தீ பரவட்டுங்கிறானுவோ. இப்படி ஒவ்வொன்றா நம்ம இந்துக்களுக்கு, சமயத்துக்கு, பண்பாட்டுக்கு எதிராக பேசுகின்ற அண்ணாதுரைக்கு நம்ம கோவில்களில் சோறு போடணுங்கிறது எந்த சட்டத்தில் இடம் கொடுக்குது? இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டம் இருக்கு பாருங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னதானம் பண்ணு, பாடசாலை நடத்தலாம், தேவார திருமுறை பாடசாலை நடத்தலாம், மருத்துவமனைகள் வைக்கலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இதெல்லாம் அனுமதிக்குது சட்டம். அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு தவச சோறு போடுன்னு எந்த சட்டப்பிரிவு சொல்லுது? சட்டத்தில் சொல்லாத விஷயத்தை சட்டத்தை மீறி அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகார மமதையோடு நீ உத்தரவு பிறப்பிக்கிறன்னா மிகப்பெரிய எதேச்சதிகார போக்கா இல்லையா? இதனால தான் நான் எதிர்க்கிறேன் சார். இது போன வருஷம் அண்ணாதுரை அவர்களுக்கு போட கிடையாது. போட்டாங்க, போன வருஷம் போட்டாங்க, இதுக்கு முந்தைய ஆட்சியில போட்டாங்க. நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரு சகோதரர் 2019 ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில். அது நிலுவையில் இருக்கு. உத்தரவு அவ்வளோ சீக்கிரம் பிறப்பிக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏற்கனவே அன்னதானம் நடக்குதுல்ல, இப்போ இன்னும் புதுசாக உங்களுக்கு சிறப்பு வழிபாடு. அண்ணாதுரை என்னைக்காவது ஏதாவது கோயிலில் போய் சாமி விட்டாருன்னு ஒரு ஃபோட்டோ காமிங்க சொல்லுங்கள் சார். சாமி விடாத ஆளுக்கு என் கோயில் எதுக்குடா போகிறீங்க சோறு? இது எளிய பக்தனுடைய கேள்வி. ஐயா நீதியரசர் SM சுப்பிரமணியம் நான் வழக்கு தொடுத்தது போது குறிப்பிட்டார். இந்த கோயில் காசை எடுத்து கல்யாண மண்டபம், வணிக வளாகம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்கு மதுரையில் போட்டோம். 5 வருஷம் சட்டமன்ற அறிவிப்பை எதிர்த்து போட்டோம். இப்போ தில்லியில் மேல்முறையீட்டில் இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு கோவிலுக்கும் ஓனர் யார்? நீங்கள் சொல்லுங்களேன், யார் ஓனர்? ஒவ்வொரு கோவிலுக்கும் அங்கே செய்யக்கூடிய பூசை நிலத்தை கொடுத்தவங்க அவங்களாம் இல்லை. கோவிலுக்கு ஓனர் யாருன்னா அந்தந்த கோவில் இருக்கக்கூடிய டெய்டி, அதாவது இறைவன், இறைவி. ஒட்டுமொத்த அறநிலையத்துறை ஓனர் கிடையாது. இப்போ வடபள்ளி முருகன்லாம் ஓனர் யாரு? வடபள்ளி முருகன். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர்னா அவர் தான். பழனின்னா பழனி ஆண்டவர், திருச்செந்தூர்னா செந்தில் ஆண்டவர், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40,000 கோவில்களுக்கு ஓனர் யாருன்னா அந்தந்த கோவிலுடைய இறைவன், இறைவி. இப்போ நீங்களும் நானும் போய் சாமி கும்பிட்டுட்டு உண்டியல்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, இந்த திராவிட உடன்பிறப்பு, உண்டியலோடு பிறந்த உடன்பிறப்பு, சாமி என் புள்ள நல்லா படிக்கணும், நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும், விவசாயம் செழிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், தொழில் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி சாமி நீங்களும் நம்ம பேசிக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சு ஒரு காணிக்கை காசு போடுவேன். ஒரு 1000 ரூபா போடுவேன், 500 ரூபா போடுவேன், 10 ரூபா போடுவேன், 1,00,000 ரூபா போடுவேன், கோடி ரூபா போடுவேன். இப்படியெல்லாம் கொடுக்குற காசு அரசாங்கத்தோட காசு கிடையாது. யாருடைய காசு? அந்தந்த கோவிலுக்கான இறைவனுக்கான காசு. இந்த காசை எடுத்து வேற எந்த நோக்கத்துக்கு செலவு செய்யக்கூடாது, கோவில் தவிர்த்து. சட்டம் சொல்லுது. நான் சட்டப்படியே பேசுகிறேன். நீ நாளைக்கு விரும்பினா சேகர பாபா பெரியார் பிறந்த நாளுக்கு இறந்த நாளுக்கு எல்லா கோவிலும் சோறு போடுன்னு சொன்னால் சொல்ல முடியாது. நீங்கள் உன் சொந்த காசில் போடு, உன் நைனாவுக்கு போடு, உன் பெத்து நைனாவுக்கு போடு. ஆனால் கோவிலில் போடுறது யாருக்கு போடணும்? இறைவனுக்கு போடணும். வாழ்க்கையில் நான் அடுத்த வழக்குக்கு போகிறேன். கோவில்களில் சாமி படம் இருக்கோ இல்லையா சார்? இந்த அப்பா படம், ஸ்டாலின் அப்பா படம் இருக்குது, சேகர்பாபு நைனா படம் இருக்குது, அந்தந்த ஊர் மாவட்ட செயலாளர் படம் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அநியாயம்! கோவிலை கட்டி எந்த மன்னனும் பெருசாக கல்வெட்டு வைக்கல, நான் தான் கோவிலை கட்டினேன்னு. ஆனால் கோவிலுக்கு 1 ரூபா இல்லை 10 ரூபா கூட காசு கொடுக்காத, திருப்பணி செய்யாத பக்தர்களுக்கு உண்டியல் காசில் உபயதாரர்களை வச்சு நடத்தக்கூடிய அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடித்த பிறகு ஸ்டிக்கர் வைக்கிறான், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு, இன்னவர், இன்னார் மந்திரி, இன்னார், இப்படி போட்டு அதிகாரிகள் பேரெல்லாம் போட்டு கல்வெட்டில் வைக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு ஒரு 1 கோடி ரூபா விட்டு திருப்பணி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க, நான் திருப்பணி செய்கிறேன், இதுக்காக எந்த முன்னுரிமையும் கோர மாட்டேன். எந்த கோயிலில் கல்வெட்டுலாம் போடலாம் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் யாருக்கான காசு? அப்பா பேருக்கு. அப்படித்தான் வருது. இந்த அநியாயமெல்லாம் நடக்கக்கூடிய சூழலில்
இந்து சமய திருக்கோவில்களில் அண்ணாதுரைக்கு சோறு போடுறது எந்த வகையில் நியாயம்னு கேட்கணும். இதுக்கு என்ன தீர்வு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்று கோயிலுக்கு போகணும், சாமி மட்டும் வந்துடணும். உண்டியல் வருமானம் மட்டும் இல்லைன்னா சார், பெட்ரோல் டீசல் இல்லாத கார் மாதிரி ஆயிரும். இது வண்டி ஃபீஸ் போனது. உண்டியல் மட்டும் வச்சுக்கோங்க, வந்துடும் இந்த அரசு. இவங்க தேவார கோயிலை பூரா வியாபார கோயில் ஆக்கணும். மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒன்று நீங்களே ஏதாவது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. கோயிலில் போய் உண்டியலில் காசு போடாதீங்க. இப்போ வெள்ளையனை எதிர்த்து சத்தியாகிரகம் பண்ணோம். என்ன அதுக்கு பேர் வரி கொடாத இயக்கம். வரி போட்ட பொழுது நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்டா, போடா வெள்ளையனே வெளியேறுன்னு நம்ம சொன்னோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கோயிலில் போய் உண்டியலில் காசு போடக்கூடாது. காசே போடாத, நேராக போய் சாமியை கும்பிடு. முடிஞ்ச விபூதி வாங்க, இல்லைன்னு அதுவும் வாங்காத, சாமியை கும்பிட்டுட்டு வந்துரு. உண்டியலில் காசு போடாது. நாங்கள் உண்டியலில் காசு போடா இயக்கத்தை தொடங்கணும். இது ஒவ்வொரு பக்தனும் செய்யணும் சார். எவ்வளவு நல்லது செய்ய வேண்டிய வேலை இருக்குது. திருப்பரங்குன்றம் கேஸில்ங்க கிட்டத்தட்ட நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு போயிட்டோம். உங்களுக்கு தெரியும், கோயிலில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி வழக்காடிய வக்கீல்களுக்கு எத்தனை கோடியாக காசு கொடுத்துருக்காங்க, ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்க போகிறோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. 5 கோடிக்கு மேலே சொல்கிறாங்க. இந்த முழுமையாக அதை நான் ஆவணமாக அவங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால் இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்பது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசு, இதுக்கு முந்தைய இருந்த அரசு, எந்த அரசாக இருக்கட்டும், அண்ணாதுரை நினைவு நாளுக்கு திவச சோறு போட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது மக்கள்கிட்ட இந்த கருத்து பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். என் சாமியை, என் கோயிலை, என் வழிபாட்டை, என் பண்பாட்டை, என் பாரம்பரியத்தை கேவலமாக பேசின, தெய்வத்தமிழை வளர்க்காதவர்கள், தெய்வத்தமிழை இழுத்தவர்கள், பழித்தவர்கள் அண்ணாதுரை அண்டு வகையரா, அண்ணாதுரை கும்பல், கருணாநிதி வகையரா, திமுக கும்பல், திராவிட மாடல் கும்பல். என் கோயிலில் சோறு போடுவதை, அண்ணாதுரைக்கு திவச சோறு போடுறதை நான் எதிர்க்கிறேன். மதசார்பற்ற அரசுன்னா ஐயா நீதியரசர் சொன்னது மாதிரி எத்தனை கோவிலை உன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது மாதிரி, எத்தனை மசூதி வச்சுருக்க, எத்தனை சர்ச்சை வச்சுருக்கேன்னு கேட்டாங்க. சட்டத்தில் இடமே கிடையாது. கோயில் காசு என்பது இறைவனுக்கான காசு, பொது பணம் அல்ல. கோவிலுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பது கோவிலுடைய வளர்ச்சிக்கு ஒழிய கட்சி சித்தாந்தத்தை வளர்க்குறதுக்கு கிடையாது. சாமி படத்தை போட்டுட்டு இந்த அமைச்சர் முதலமைச்சர் படமெல்லாம் போடுறதெல்லாம் மாற்றணும், தேவையில்லை. எத்தனைக்கு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மருதமலையில் 182 அடியில் செலவு வைக்கணுங்கிறாங்க. யார் கேட்டா? சாமி ஏற்கனவே இருக்குது, செலவைக்கணும், கட்டடம் கட்டணும், பெருசாக இருக்கக்கூடிய இருப்பு பணத்தை பூரா காலி பண்ணணும். தமிழ்நாட்டிலங்க இந்த திராவிட மாடல் அரசு வந்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் 2 அமாவாசை தான் இந்த அரசாங்கம், 2 அமாவாசை. அதுக்கப்புறம் தர்ப்பணம் அப்படி இது கொடுத்துட வேண்டியதான், தேவச திதி எல்லாம் கொடுத்துட வேண்டியதான். அதுக்கு கோடியாக இருப்பு பணம் இருந்துச்சு. எத்தனை கோவிலில் இருப்பு பணத்தை காலி பண்ணிட்டீங்க நீங்கள்? இவங்க சொல்கிறாங்கல்ல, 4000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் கண்ட நல்ல அரசு, எதிர்ப்பாளர்களும் புகழும் அரசு சொன்னாங்கல்ல. தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம். பல கோயில்கள் ஒருவேளை விளக்கு இல்லை சார், வழிபாடு இல்லை சார், சாமி சிலைக்கு பாதுகாப்பு இல்லை சார், உடஞ்சி போய் சிதிலமாகி கிடக்கு சார். அங்கெல்லாம் போக மாட்டாங்க. யாரு? திராவிட மாடல் திருமகன் அரசு. வருமானம் வரணும், உண்டியில் ரொம்பணும், சல்லடை போட்டு சலிக்கணும். திருவண்ணாமலைக்கு போவாங்க, பழனிக்கு போவாங்க, சமயபுரத்துக்கு போவாங்க, ஸ்ரீரங்கத்துக்கு போவாங்க, ராமேஸ்வரத்துக்கு போவாங்க. இந்த மாதம் இவ்வளோ பணம் வந்தது, என்னவோ எவ்வளவு பணம் இருக்குது, என்ன பண்ணீங்க, ஏதாவது ஒரு பப்ளிக் நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களா? இதில் வந்து அந்த கோயில் காசு எடுத்து இந்த கோயிலில் கொடு, இதில் திருப்பரங்குன்றம் தெய்வத்துக்கு வாதாடின வக்கீலுக்கு கொடு. எவ்வளோ பெரிய அநியாயம் சார். முற்று முதலமாக சரி செய்யப்பட வேண்டியது. நான் இந்த அண்ணாதுரைக்கு திவச சோறு போடுறதை எதிர்க்கிறேன் ஐயா. ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபான் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.